மறுபக்கமாகவே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வெளியிடுற தீர்ப்பு எல்லாமே சூத்திரர்களை அவமதிக்கிற ஒரு செயலாக தான் இருக்கு. இப்போ அந்த 3 பேர் தூக்கும் கூட பார்ப்பனன் கொலை குற்றம் செய்தா அவனை சிகைச்சேதம் செய்யணும் அப்படின்னு மனு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே ஒரு சூத்திரன் தவறு செய்தால் அவனை சிறைச்சேதம் தலையை வெட்டி கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதன்படியே இன்னைக்கு சங்கராச்சாரியார் எடுத்துக்காட்டுக்காக சங்கராச்சாரியார் அந்த கொலை குற்றத்தில் இன்னமும் தண்டிக்கப்படவில்லை. இன்னும் விசாரணை ஒத்திவைப்பிலே இருக்கு. ஆனால் 9 வாட்ஸ் ஒரு செல்லு பேட்டரி வாங்கி கொடுத்தார் என்பதற்காக இன்னைக்கு பேரறிவாளன் என்பவர் தூக்கு தண்டனை எதிர்நோக்கி 22 ஆண்டு காலமாக இருக்காங்க. காரணம், சங்கராச்சாரியார் கொலையை பண்ணிட்டு வெளியே இருக்காரு. அவர் பிராமணர், அதனால அவருக்கு தண்டனை இன்னும் உறுதி செய்யப்படலை. இவர் சூத்திரர், ஆனா இவர் கொலை குற்றவாளியா இன்னமும் 22 ஆண்டுகள் சிறை கொட்டையிலே வாடிட்டு இருக்காரு. இது ஒன்று மிகப்பெரிய சான்றா இருக்கு. இன்னமும் சொல்ல போனா பெண்களை வேற எந்த ஒரு மனுசாஸ்திரத்தில் இழிவுபடுத்தியது போல எந்த நூலிலையும் உலகத்தில் இருக்கிற எந்த நூலிலையும் இழிவுபடுத்தலை. காரணம், மனுசாஸ்திரம் என்பது பிரம்மாவின் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைணவன், அடி பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்கின்ற அந்த வர்ணாசிரம முறைப்படி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. 3% இருக்கும் பார்ப்பனர்கள் இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் பவர் அதிகாரம் என்கின்ற கட்டில் இருக்காங்க. 97% இருக்கிற மற்ற உழைக்கும் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கீழ்த்தட்டிலே தான் இருக்கிறாங்க. உழைப்பவன் கீழ் சாதியாகவும் உழைக்காமல் உண்டு கொழுப்பவன் மேல் சாதியாகவும் இருக்கு. இதற்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனுசாஸ்திரம். ஆகவே அதை தீயிலிட்டு எரித்து புசிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறது என்பதை தான் பதிவு செய்வதற்காக மனுசாஸ்திரம். தூக்கு தண்டனையே கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. இன்னும் சொல்ல போனா இப்ப சங்கராச்சாரியார் கொலை குற்றவாளின்னு அறிவிச்சு இல்ல ராஜீவ் கொலை வழக்குல சுப்பிரமணிய சாமியை கொலை குற்றவாளின்னு அறிவிச்சாலும் அவருக்கும் தூக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. சுருக்கமா சொல்லணும்னா சட்டப்படி ஒருவரை கொல்வதும் குற்றம், சட்டத்திற்கு புறம்பாக கொல்வதும் குற்றம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்பவும் சாதிய வடிவமைப்பு என்பது மறைமுகமாக ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொருத்தருடையும் ஊறி போய் கிடைக்கிறது. இப்ப சொல்லலாம், இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி பெருகிவிட்டது, கணினி யுகம், இப்ப யார் சாதி பார்க்கறா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னமும் தனி சுடுகாடு, தனி தேநீர் குவளை, தனி எல்லாமே இன்னைக்கு சாதி பார்க்கப்படுகிறது. திருமணங்கள்ல சாதியம் பார்க்கப்படுகிறது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மேல் சாதி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருத்தரும் கூட்டமைப்பை உருவாக்கி மீண்டும் வர்ணாசிரம முறைக்கு மீண்டும் கற்காலத்திற்கு போறதுக்கான வேலை திட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ பெரியார், அண்ணா, அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் மீண்டும் மறுக்கப்படும் சூழல் உருவாகுது. அதற்கு மூல காரணமே மனுசாஸ்திரம். அதனால் அதை எரிக்க வேண்டும், அதன் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மனுசாஸ்திரத்தை எரிக்கும். ஈழத்திற்கு காலச்சூழல் ஏற்ப போராட்டத்தை முன்னெடுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு அமைப்புகள் இயக்கங்கள்லாம் ஈழத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஆனா இப்போ தமிழகத்துல எந்த காலகட்டத்திலும் இல்லாம 2009 ஈழத்துல நெருக்கடி நடந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா இல்லாத எழுச்சி தற்போது நடந்துட்டு இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்களிடமும் தாய் தமிழகத்திலையும் ஆதரவு பெருகிட்டு வருது. இதற்கு ஐநா மன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தனி தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு என்கின்ற வகையில் அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆட்சியாளர்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எங்களது போராட்டம் அமையும். இல்லைங்க, எப்படி தமிழ் புத்தாண்டு என்பதுதான் முதல் கேள்வி. இது சித்திரை என்பதோ வைகாசி என்பதோ தமிழ் எழுத்துக்களும் அல்ல, தமிழ் சொற்களும் அல்ல. தை ஒன்றுதான் தமிழர் திருநாள். தை முதல் நாள் தான் தமிழர் புத்தாண்டா ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. தமிழ் கூறும் நல்லுலகமே அறிவிச்சிருக்கு. தை ஒன்றுதான் தமிழர் திருநாள், திருவள்ளுவர் ஆண்டு, அதன்படிதான் தமிழர் புத்தாண்டு. பார்ப்பனைய ஆண்டுதான் சித்திரை என்பதோ தமிழ் புத்தாண்டு என்பதும். ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப இதை மாற்றிக்கொண்டிருக்காங்க. இப்ப கலைஞர் வந்தாருன்னா அவர் சொல்லுவாரு தை ஒன்று அப்படின்னு. இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி கட்டில உட்கார்ந்தா அவங்க சொல்றாங்க சித்திரை ஒன்று அப்படின்னு. மக்களை குழப்ப நிலைக்கு உட்படுத்துறாங்க.